வீட்டுக்கு வரத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. நான் குரூப் ஸ்டடி பண்ணனும், படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி தான் வெளிய தங்கி இருக்கேன். உன் பேச்ச கேட்டு வீட்டுக்கு வந்து மார்க் ஒழுங்கா எடுக்கலனா என்ன பண்றது? டேய், அப்படி குரூப் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும்னா உன் ஃப்ரெண்டுங்கள எல்லாம் இங்க வர சொல்லி மொட்டை மாடியில உட்கார்ந்து படிக்க வேண்டியதானடா? மா, எங்க நம்ம வீட்டு மொட்டை மாடியிலயா? அந்த கொசுக்கடியில உட்கார்ந்து படிச்சா நல்லா தான் இருக்கும். ஓமா நீ வேற. எல்லாத்துக்கும் நீ காரணம் சொல்வேடா. உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா, நீ ராத்திரி வெளியில தங்க கூடாதுன்னு? என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிறடா. என்ன சித்தி, படிக்க போறேன் படிச்சிட்டு வரேன்னு சொல்றேன். அப்படி இருந்து திட்டினா என்ன அர்த்தம்? சக்கா உடுக்கா, அவ தான் படிக்க போனேன் படிச்சிட்டு வரேன்னு சொல்றாள, அப்புறம் என்னத்துக்கு கோவப்படுற? சரி சரி, துணிங்கெல்லாம் ஊற வச்சுக்கிட்டு இந்த சட்டையும் கட்டி போடு, அப்படியே தோச்சுறேன். சரி சித்தி, சும்மா எதுக்கு எடுத்தாலும் அங்க போவாத இங்க போவாதுன்னு. நான் என்ன பொண்ணா? பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு. டேய், வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பொண்ணா இருந்தா என்ன பையனா இருந்தா என்னடா? ராத்திரி வீட்ல இருன்னு சொல்ற, இதுக்கு பொண்ணு என்ன பையன் என்னடா? ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? சரி உடுக்கா உடு. ஏ சௌந்தர்யா, அந்த சட்டை வாங்கி ஊற வச்சுக்கிற துணியில போட்டு கிளம்பு. அம்மா எனக்கு வேன் சொல்லலாம், உனக்கு தூக்கம் வராது. இந்த அப்படி. ஏய், என்ன சட்டையில ரத்த கரையா இருக்கு? என்னது ரத்தமா இருக்கா? தோ இங்க பாரு. ஏய், ரத்த கரை. என்னடா இது ரத்த கரை? ரத்தக்கரையா? அப்படிலாம் ஒண்ணு இருக்காதே. ஏய்,